சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே போல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணித பிரகாரம், வாசன் பஞ்சாங்கத்தின் பிரகாரம், திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல் சேம் குழப்பம்தான். பாம்பு பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு, திக்பலம்னு சொல்லலாம். சொந்த வீடு, ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டில் நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால, காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே, அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே, இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ள வந்தாரோ அன்னில இருந்தே நாடு முழுவதும் கலகங்கள், அதர்மம் தலை தூக்கியது. நாடு முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும். இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் இஸ்ரேல் போர், உக்ரைன், ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே போல் பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் US அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கி சூடுகள். என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ளே உட்காந்தாரோ அன்றைக்கி உட்காந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போது கும்பராசியில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி பலம், திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால் நாட்டில் கலகங்கள், நிறைய கலகங்கள், அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள். அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல், நீங்கள் தான் காரணம். அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் கலகங்கள். சனினாலே கலகம் தானப்பா. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ நாடு எப்படி இருக்கும்? கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி. ரைட்டு, ஓகே, மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது, நடந்ததெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல, அப்போ ஜென்ரல் கண்டென்ட்டு சொல்லுங்கள். இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிறைய மாற்றங்கள், நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போகிறார். மழை சிறப்பாக இருக்கும்.
மழை சிறப்பானதாக இருக்கும், நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு, மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு. அப்போது மீனராசி குருவுடைய வீடு, வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு 2.5 வருஷம். கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு. அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார். சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது. நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது. அதுக்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது. அந்த யாக வேள்வியில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரையில் விட்டா போதுண்டா சாமி. ஒரு படத்தில் வடிவேலுன்னு ஒருத்தரும் போயிட்டு ரூமில் வாங்கிட்டு வருவாங்க. குடுன்னு அம்மா அம்மா அம்மான்னு கற்றுட்டு வருவான். டாய் போடாத இரு எனக்கு தானே வலிக்குது, நான் எங்கேயாவது கத்துறேன்னா அசிங்கப்படுத்தாதுன்னு. அது போல் இந்த சனி பெயர்ச்சிங்கிற வார்த்தையை காதில் கேட்ட உடனே முதல் மகிழ்ச்சி, முதல் சந்தோஷம், முதல் கைத்தட்டல் யாருக்குனாக்கா ரிஷபராசிக்கு தான். காரணம் தொழில் சிக்கல்கள், வருமானம் குறைஞ்சி போகிறது, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. எல்லாத்தையும் முதலீடுகள் செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த போட்ட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூட உங்களால் எடுக்க முடியாது. 40 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன், 50 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அப்போ 50 லட்ச ரூபாய்க்கு 2 பைசா வட்டி போடுங்க, எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா மாதம். அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் லாபம் எடுத்தீங்களா தொழிலன்னா? இல்லை. அப்போ எங்கே போதும்? இல்லை, கடனில் போகும். அப்போ தொழில் எப்படி நஷ்டம், லாபம் வரும்? அப்போ ரிஷபராசி அன்பர்களே, வருமான குறைவு மெயினாக உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னா, வருமான குறைவு, பிஸ்னஸ் குறைவு. ஆனால் தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்த முயற்சி எல்லாமே காலதாமதம். இன்றைக்கி நடக்கிற விஷயத்த 10 நாள் 1 மாதம் கழித்து நடக்கும். அதுக்குள்ளே ரொட்டேஷன் போயிடும். இந்த தொழில் நடத்துறது எவ்வளோ கஷ்டம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாம் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, ரெசிடென்சி, புரியுதுங்களா? அதே போல் கம்பெனிகள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள். அப்போ சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பெரிய தொழிலாக இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டா கடந்த காலங்கள் மிகவும் கடுமையானதாக இருந்திருக்கும். வருமான குறைவு இருந்திருக்கும். பிஸ்னஸ் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. அந்த கவலை இப்பொழுது வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. இது நாள் வரையில் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் தற்சமயம் 11வது வீட்டுக்கு வருகிறார். அப்போ 11வது வீட்டுக்கு சனி பகவான் வந்துட்டாருனாக்கா அந்த கர்ம சனி குறைந்து லாப சனியுடைய தாக்கம் அதிகரிக்கும். அப்போ இப்போ தானே சாமி மேஷராசிக்கு சொல்லுங்க சனி பார்த்தாரு அதனால ட்ரபுள் வந்ததுன்னு. உங்களுக்கும் அதே தான், சனி பார்ப்பார். 3வது பார்வையாக ரிஷபத்தை சனி பார்ப்பார். ஆனால் அவ்வளோ பாபத்துவமாக கடந்த காலங்களை போல் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக உங்களை வைக்க மாட்டார். உங்களை ஓட வச்சுனே இருப்பார். ஆனால் ரன்னிங்லேயே இருந்தால் ஓகே தான் சாமி, எனக்கு சும்மா உட்கார வைக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க சொல்லுங்கள், நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். சனி பகவான் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் சாமி, எனக்கு வேலை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், என்னை உட்கார வச்சிடாதீங்க. கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
வியாபாரம் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல கடந்த காலங்களில் இருந்த அந்த கால தாமதம், ஒரு முடக்கு, தொழிலில் ஒரு முடக்கு இருந்திருக்குமே, ஆனால் அந்த முடக்கெல்லாம் இனி இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக ஒரு பாசிட்டிவான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்கு ஒரு 80% மேலாக நன்மை நடக்கப் போகுது. அதுக்கு முன்பாக ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான சனி பெயர்ச்சி பரிகார யாகம், அந்த சனி பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ ரிஷபராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் செய்தொழில் வெற்றி, சட்ட சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, அந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புண்டு ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்ப பிரச்சனைகள் விலகும், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அப்போ இந்த சனி பெயர்ச்சியால் ரிஷபராசிக்கு நன்மைகள் அதிகம். நன்மைகள் அதிகம்னு சொல்கிறீங்க சாமி, இந்த நன்மை எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.